ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 12வது அத்தியாயம் பக்தி யோகம். இந்த தலைப்பின் கீழே இப்ப நாம பார்த்து கொண்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, பகவான் அர்ஜுனனுக்கு இந்த அக்ஷர பிரம்ம உபாசனை பண்ணினா என்ன அவனுக்கு பலன் கிடைக்கிறது, விஸ்வரூப உபாசனை பண்ணினா என்ன பலன் கிடைக்கிறது, இது ரெண்டையும் சொன்னதுக்கு பிறகு இந்த உபாசகர்கள்ல பலவிதமான தாரதமியங்கள் இருக்கு. ஒருத்தருடைய பக்குவத்தை பொறுத்து அந்த உபாசனை செய்ய முடியறதா முடியலையா அப்படிங்கிறது வேரியா இருக்கு. நிறைய மாறுகிறது. ஒவ்வொருத்தருடைய மனசுல இருக்கக்கூடிய பக்குவம் அது எதனால் அது நிர்ணயிக்கப்படுறதுன்னா அவரவர்களுடைய செயல்கள், அந்த செயல்களால் ஏற்பட்ட பலன்கள், அந்த சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்கள், அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், நம்மளுடைய பூர்வ ஜென்ம வாசனை, இப்ப இருக்கக்கூடிய இடம், சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் பொறுத்து நம்முடைய கெப்பாசிட்டி அது மாறுது. இதனால நம்ம ஒருத்தனை விட்டுற முடியுமா? அவனுக்கு கெப்பாசிட்டியே இல்ல, தூக்கி போடு அப்படின்னு போட்டுற முடியுமான்னா போட்டுற முடியாது. அப்படிங்கிறதுனாலதான் பகவான் பல விதமான படிநிலைகளை அழகாக எடுத்து உரைத்தார். ஃபர்ஸ்ட் அந்த டாப் மோஸ்ட் ரேங்க முதல்ல சொல்லிடுறார். நீ அக்ஷர பிரம்ம உபாசனை பண்ணினியானா நீ என்னையே அடைவாய் அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா அவர் சொல்றாரு அது ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா அதனால அது தேகாத்ம புத்தியே இன்னும் போகல அப்படின்னா அவனுக்கு அது ரொம்ப கஷ்டமானது. யாருக்கு தன்னை தேகமாக பார்க்கக்கூடிய புத்தி இருந்து கொண்டே இருக்கிறதோ அவனுக்கு இறைவனை அருவமாக பார்ப்பதற்கான ஒரு பக்குவம் ஏற்படாது. எல்லாத்தையுமே உருவமாத்தான் பார்க்க முடியும். அப்போ இந்த அநேக ரூபமாக இருக்கக்கூடிய விஸ்வரூப ஈஸ்வரனை அவன் வணங்கலாம். அப்படி அவனுக்கு அவன் அதை எல்லாவற்றையும் இறைவனுக்கே அர்ப்பணித்து அவன் தன்னுடைய வழிபாடை உபாசனையை பண்ணலாம். அப்படி பண்ணினா அவனுக்கு நான் என்ன கொடுக்கிறேன் அப்படின்னா அவனை இந்த பிறவி சுழலிலிருந்து நான் நன்றாக விடுவித்து சீக்கிரமாக அதை செய்கிறேன். நச்சீராத் அப்படிங்கிற சீக்கிரமா பண்ணிடுவேன் அத. ஏன்னா அவனுடைய அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த உபாசனாவை பொறுத்து அவனுக்கு அந்த பலனானது என்ன பலன் கிடைக்கும்? குருவை அடையும் பலன் அவன் பெறுகிறான். அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் குருவை அவன் அடைந்தான்னா குருமுகமாக அவன் படிக்கும் பொழுது அவனும் அக்ஷர பிரம்ம உபாசகனாக ஆக முடியும். மனசு அந்த அளவுக்கு பக்குவம் ஆயிடும் இந்த விஸ்வரூப உபாசனை பண்ண பண்ண. அதுதான் பகவானுடைய ஐடியா. சரி, அதுவும் பண்ண முடியலைன்னா அவனை ஏக்க ரூப உபாசனை நீ பண்ணு. நீ விஸ்வரூபமா என்னை பார்க்க முடியலையேன்னா ஒரு ரூபத்துல வைத்துக்கொண்டு என்னை பாரு, அதனால ஒண்ணும் இல்லை. ஏதாவது உனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு ரூபம், இஷ்ட தேவதா உபாசனான்னு கூட வச்சுக்கோ. ஏதோ ஒரு ரூபத்துல வச்சு என்னை பார். போக்கஸ் பண்ணு மைண்ட் போக்கஸ் தான் பிரச்சனையா இருக்குங்கிற போது அந்த மைண்ட போக்கஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஒன்னொன்னா சொல்றேன். அதுவும் உன்னால பண்ண முடியலைன்னா ஏக ரூப பூஜையை பண்ணு. நீ என்னென்ன தர்மானுஷ்டானங்கள் எல்லாம் கடைபிடிக்கிறையோ அதை ஈஸ்வரார்ப்பணமாக நீ செய்து கொண்டே இரு. நீ எந்த ஒரு பலனிலும் நாட்டத்தை வைக்காமல் நீ செய்து கொண்டே இரு. சரி, அது கூட என்னால முடியாதப்பா, ஈஸ்வரார்ப்பணம் எல்லாம் சாரி அப்படின்னு சொன்னியானா நீ அதுவும் பண்ண முடியாதவன் என்ன பண்ணுன்னா சர்வ கர்ம பல தியாகத்தை பண்ணு. நீ எந்த வேலை பண்ணினாலும் சரி, நீ அதுக்கு என்ன பலன் வந்தாலும் ஏத்துக்கோ. நீ டிஃபைன் பண்ணாத பலனை இப்படித்தான் இருக்கணும்னு நீ டிஃபைன் பண்ணாத. டு ஸ்டார்ட் வித் முதல்ல என்ன கொடுக்கறேனோ அதை வாங்கு. நீ அடி கொடுத்தாலும் வாங்கிக்கோ, பாராட்டு கொடுத்தாலும் வாங்கிக்கோ, இன்பமோ துன்பமோ அதை வாங்கி போட்டுக்கொண்டே இரு. நீ தொடர்ந்து உன்னுடைய உபாசனையை செய்ய செய்ய, உன்னுடைய பூஜையை செய்ய செய்ய அதுக்கப்புறம் நீ குவாலிஃபை ஆக. எதுக்கு அப்படின்னா இந்த ஏக ரூப பூஜை பண்ணறதுக்கு நீ குவாலிஃபை ஆக. அதுக்கப்புறம் ஏக ரூப உபாசனை பண்ணுவ. அதுக்கப்புறம் அநேக ரூப உபாசனை விஸ்வரூப உபாசனை பண்ணுவ. அதுக்கப்புறமா தான் நீ அக்ஷர பிரம்ம உபாசனைக்கு போவ. அப்படிங்கிறது இந்த படிநிலைகள் நம்ம பார்த்தோம். எத்தனாவது ஸ்லோகத்துல இருந்து இதை பார்த்திருக்கோம்னா 5வதுல இருந்து 11வது வரைக்கும் இந்த விஷயத்தை தான் நாம படிச்சிருக்கோம். எப்படி எல்லாம் ஒரு பக்தன் மெச்சூர் ஆகுறான் அப்படிங்கறத இதுல பாக்குறோம். நம்ம மெச்சூரிட்டி growth ஆஃப் அ பக்தா அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு ரா ஸ்லேட் மாதிரி எப்ப பாரே இருந்துட்டு இருக்க முடியாது.
பகவான் வந்து வழி சொல்றார். இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உன்னை நீ உயர்த்திக்கொள். உத்தரேத் ஆத்மனாத்மானம் பகவானே சொல்லியிருக்கார். ஆனா அதுக்கு வழியும் இங்க சொல்றார். அப்படி இந்த இத சொன்னதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த அவர் நிறைவு பண்ணும்போது என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இதுக்கு மேல அது பெருசு, அதுக்கு மேல அது பெருசு. ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத் ஞானாத் தியானம் விசிஷ்யதே தியானாத் கர்மபல தியாகக தியாகாத் சாந்திர் அனந்தரம்னு சொன்னதுனால என்னது இது? தியானத்தை விட கர்மபல தியாகம் தான் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான். நான் ரீகேப் தான் பண்றேன். அது என்னத்தினால சொன்னார் அப்படின்னா, அவனை முதல்ல மோட்டிவேட் பண்ணணும். முதல்ல அவனை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அவனை பேபி ஸ்டெப் எடுக்க வைக்கணும். இந்த முதல் ஸ்டெப்லயே டிஸ்கரேஜ் பண்ணி விட்டுட்டாக்க அதுக்கப்புறம் எப்ப அடுத்த ஸ்டெப்க்கே போக மாட்டான் இல்லையா? அதனால இந்த என்கரேஜ்மெண்ட் அவனுக்கு வேணும் அப்படிங்கறதுனால இத கொஞ்சம் அதிகமா புகழ்ந்து சொல்ற மாதிரி இதுல இருக்கு. இந்த 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 அர்த்தவாதம்னு பேரு. இதுக்கு பேரு அர்த்தவாதம்னு பேரு. அர்த்தவாதம்னா என்ன அர்த்தம்னா, உண்மையிலேயே அவருடைய நோக்கம் வந்து இந்த பக்தனை வந்து அக்ஷர பிரம்ம உபாசகன் ஆக்குறதுதான் நோக்கம். அதாவது அருவக்கடவுளை புரிந்து கொண்டு அவர் அந்த கடவுளுக்கும் தனக்கும் வேற்றுமை இல்லை என்ற நிலையில் அவனுடைய மனம் நிலைத்திருப்ப வைப்பதுதான் அவருடைய நோக்கம். ஆனா ஆரம்பத்தை இங்க இருந்துதான் ஆரம்பிக்கிறது. செயல்தான். மனிதன் வந்து எல்லா விஷயத்தையும் ஒரு செயலாகத்தான் செய்யறான். அப்ப அந்த செயலில் அவனுடைய இது எப்படி அவனுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்? ரைட் ஆட்டிடியூட் முதல்ல வேணும். கர்ம பல தியாகம்ங்கிறது தான் முதல்ல ரைட் ஆட்டிடியூட். என்ன செயலா இருந்தாலும் சரி, அந்த செயல் அவனுக்கு கொடுக்கக்கூடிய பலனானது எதுவா இருந்தாலும் ஏற்றுக்கொள்றது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள வரும்போதே முதல்ல நாம ஒரு விஷயத்த விடுறோம். அது என்ன அப்படின்னா, அதர்மத்தை விட்டுடுறோம். இது வந்து ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட். நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா ஆன்மீகத்துல இருக்கிறவங்க எத்தனை பேர் அதர்மமா பண்றாங்க? அதுக்குதான் நான் வந்து சொல்றது எப்பவுமே மத்தவங்களை பார்க்க கூடாது. நாம விட்டோமா உடலியா? சிம்பிள். நாம அதர்மத்தை விட்டுட்டு தான் தர்மமான விஷயங்கள்ல ஈடுபடுவதற்கு ஆரம்பிக்கும். அங்கதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எலிவேஷனே வருது. அந்த அந்த தர்மமான விஷயங்கள் வந்து நாம நாம பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்துக்குள்ள நாம நம்மளை தொலைத்து விடாமல் கொஞ்சம் கொஞ்சமா நாம அந்த செயல்கள் அனைத்தையும் ஈஸ்வரார்ப்பணமாக நாம செய்வதற்கு நம்முடைய மனதை பழக்குகிறோம். அப்படி பழக்க பழக்க என்ன ஆகுதுன்னா, இது என் காரியம் இல்லை, இது அவனுடைய காரியம். அந்த காரியத்தை நான் செவ்வனே செய்ய வேண்டும். நான் இன்னொருத்தருக்காக செய்யும் பொழுது அந்த வேலையில கொஞ்சம் கவனம் கூட இருக்கும் அப்படிங்கிற லௌகிகமான அந்த ஒரு லாஜிக் எடுத்துக்கொண்டால் கூட என்னுடைய செயல்கள் அனைத்தும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட செயல்கள் தான் அப்படின்னு அந்த எதுக்காக அதை பண்றதுன்னா, இந்த செயல்னால கிடைக்கிற அந்த பலன் இருக்குல்ல, அது எப்படி வரும்? அந்த பலனை என்ஜாய் பண்றத தடுக்கணும் மைண்ட். ஏன்னா அதை ருசி பார்த்துருச்சுன்னா மறுபடியும் அந்த பலனுக்கு தான் ஓடும். அதனால இந்த பலன் நமக்கு வேண்டாம். அதுதான் கர்ம பல தியாகம். இந்த பலன் ஏதோ இருந்துட்டு போறது. செயல் புரிவதே என்ஜாய்மெண்ட் தான். டூயிங் இட் செல்ஃப் இஸ் என்ஜாய்மெண்ட். எந்த வேலையா இருந்தாலும் சரி, அந்த வேலை இறைவன் எனக்கு கொடுத்த வேலை. எனவே டியூட்டிஸ நான் பண்றேன். விருப்பு வெறுப்பு என்பது கிடையாது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது? என் மைண்டு கொஞ்சம் கொஞ்சமா ரிஃபைன் ஆகுது. அது கொஞ்சம் கொஞ்சமா நன்னா பண்படுறது. பண்படும் போது என்ன ஆகுதுன்னா, என்னுடைய ஆசைகள், என்னுடைய பற்று இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சமனமா இருக்கு. எனக்காக பண்ணது அப்படிங்கிறது இல்லையே. அதனால எனக்கு பர்சனல் மோட்டிவ்னு ஒண்ணு கிடையாது. இது இறைவனின் காரியம். அதனால் அந்த காரியத்தில் நான் கண்ணும் கருத்துமாக ஈடுபடுகிறேன்னு அது ஆரம்பிக்கிறது மைண்ட். அந்த அந்த மாதிரி ஆரம்பிக்கிறச்சே என்ன ஆகுதுன்னா, இந்த காமிய பலன்கள்லே மனசு போகிறதே கிடையாது. இதுதான் மைண்டோட அடுத்த எலிவேஷன். காமிய பலன்கள் அப்படின்னா எனக்கு இதுதான் வேணும், இந்த மாதிரிதான் என்னுடைய இத பூஜை பண்ணா இதுதான் கிடைக்கணும், இத செய்தால் இதுதான் பலன் அப்படிங்கிற அந்த ஸ்லோக புக்ல எல்லாம் போட்டிருக்குமே, இதை இவ்வளவு தரம் பண்ணா உங்களுக்கு இது கிடைக்கும், அதை கிடைக்கும். அந்த இடத்துக்கு மைண்ட் போகிறது இல்லை. அங்கேருந்து விட்ரோ ஆயிடுறது. நிஷ்காமமாக எல்லா கர்மங்களையும் நான் என்னுடைய கடமையாக விருப்பு வெறுப்பு இல்லாம பண்றேன். அப்ப என்ன பண்றேன்னா, என்னோட செயல்கள்ல எனக்கு அவேர்னஸ் ஜாஸ்தியா செயல் வந்து பலனை நோக்கி மைண்ட் இருக்கிறச்சே செயல்ல ஒரு பதட்டம் இருக்கு.
பலனை நோக்கி மனம் இல்லாத போது செயலில் ஒரு தீவிரத்தனம் இருக்கும். செயல் நன்றாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு இருக்கும். பற்றற்ற ஈடுபாடு அப்படிங்கிறதுல அங்க நமக்கு தவறுகள் நடக்கிறதுங்கிறது குறையும். இந்த செல்ஃபிஷ்னஸ் போயிடும். செல்ஃப்லெஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா வரும். அப்ப என்ன ஆகுதுன்னா மைண்ட் வந்து திரும்ப இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு போறது. அந்த அடுத்த ஸ்டேஜ்ல மனசு அமைதியை அடைகிறது. இந்த ஆரவாரம், ஆர்ப்பாட்டம், நான் நான் பண்ணிருக்கேன், பண்ணிருக்கேன், பண்றேங்கிற எண்ணம் எல்லாம் குறைஞ்சு 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 அது நான் இதுல ஒரு பங்கு அப்படின்னு அது தானா தன்னுடைய ஆட்டத்தை அடக்கி கொள்ளும். அந்த குவைட்டிடியூட வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அப்ப அந்த குவைட்டிடியூடு வந்தாதான் மனசு வந்து அமைதி அடைஞ்சாதான் அப்புறம்தான் நம்மளால வந்து பூஜைக்கோ உபாசனைக்கோ உட்கார முடியும். இப்ப புரியுறது இல்லையா? இதனாலதான் முதல் விஷயமா நீ கர்மபல தியாகத்தை பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. ஏன்னா அந்த எதை பண்ணினாலும் மனசுதான் நமக்கு டூல்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதனால அந்த மனசு நமக்கு சரியா இருக்கணும், அது அமைதியா இருக்கணும், நம்மள பூஜை பண்ண வைக்கணும், விடணும், அப்புறம் உபாசனை பண்ண விடணும், தத்துவத்தை சிந்திக்க விடணும். எல்லாத்துக்கும் இந்த மனசு ஒண்ணுதான் வச்சிருக்கோம். ஆகையினால இந்த மனச நாம இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா அதை தட்டி 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 பழக்கப்படுத்தணும். அதுக்கு ஆரம்ப புள்ளி எது அப்படின்னா இந்த கர்ம பல தியாகத்தை நீ பண்ணினா உனக்கு சாந்திங்கிறது உடனே கிடைக்கிறதுப்பா. மனசு குவைட் ஆறதுக்கு இதுக்கே நான் இவ்வளவு ஸ்டெப் சொல்லியிருக்கேன். சொல்றது இவ்வளவு பெரிய ஸ்டெப். இந்த ஸ்டெப்ஸ் வந்து சில பேருக்கு 1 மாசம் எடுக்கலாம், சில பேருக்கு 1 வருஷம் எடுக்கலாம், சில பேருக்கு ஒரு ஜென்மா கூட எடுக்கலாம். இது எவ்வளவுங்கிறது நமக்கு சொல்ல முடியாது. ஆனா இந்த ஸ்டெப்ல தான் மைண்ட வந்து நம்ம அமைதிப்படுத்தி ஆகணும். இதுதான் நல்ல வழி, பகவானே சொல்ற வழியா இருக்கு. அப்ப இந்த மன அமைதி அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச இந்த சாந்தி சாந்தி அனந்தரம் அப்படின்னு சொல்லும் உடனே கிடைக்கிறதுன்னு பகவான் சொல்றார். அது அவங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பொறுத்து அது உடனேவா கொஞ்சம் நேரம் ஆகுதா அப்படிங்கறதெல்லாம் டிஃபரா இருக்கு. ஆனா இதுதான் வழி. வழி இது ஒண்ணுதான் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த கர்மபல தியாகம் அப்படிங்கிறது இருக்கே, அந்த கர்மபல தியாகம் அப்படிங்கிறது எந்த காரியங்களையும் நிறுத்துறதுங்கிறதே கிடையாது. எல்லா காரியமும் உண்டு. காலையிலிருந்து இரவு வரை என்னுடைய என்ன ருட்டீன்ஸ் உண்டோ எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். அது பண்ணும் பொழுது அதுல என்ன பலன் வந்தாலும் நான் நிশ্চিந்தையாக அதை ஏற்றுக்கொள்வேன். அதுல நான் வந்து ஒரு ஒப்பீனியன் வைக்கல. எனக்கே இந்த மாதிரி கொடுத்த நீ இப்படி பண்ணலாமா, காலையில இருந்து ஒன்னதானே நினைக்கிறேன், இந்த மாதிரி புலம்பல் விளம்பல் எதுவுமே கிடையாது. இப்படித்தான் மனசை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இதைத்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றார் பகவான். அப்போ இதை ஏன் சொல்றாரு அப்படின்னா இந்த அக்ஷர பிரம்ம உபாசனை அப்படிங்கறது பண்ணணும் அப்படின்னு சொன்னா அக்ஷர பிரம்ம உபாசகனுடைய மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈஸ்வரனுக்கும் எனக்கும் வேறுபாடு கிடையாது. அந்த விஷயத்த நான் ஃபுல்லா உள்வாங்கிட்டாதான் நான் வந்து ஈஸ்வரன் கிட்ட போய் போய் ஒரு பிரச்சனைக்கும் போய் நிக்க மாட்டேன். நான் வந்து அகெயின் அண்ட் அகெயின் நான் வந்து ஒரு பிரார்த்தனைய ஒரு 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 வேண்டுகோளை வைத்துக்கொண்டே இருந்தேன்னா இந்த ஐக்கியம் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது ஆயிடும். அப்ப ஐக்கியத்தை எப்ப புரிஞ்சுக்கலையோ அப்போ அமைதியான ஆனந்தத்துக்கு வழியே கிடையாது. அமைதியான ஆனந்தம் முக்தி அப்படிங்கிறது ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை நன்றாக புரிந்து கொண்டவனுக்குத்தான் அது சித்திக்கிறது. அதனால ஞானம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் முக்திக்கு. இந்த ஞானத்திற்காக நாம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும்னு பகவான் சொல்றாருன்னா இந்த கர்ம பல தியாகம் அப்படிங்கிறது. இப்ப அந்த அக்ஷர பிரம்ம உபாசகன் கடவுள்கிட்ட போய் போய் ஒன்னொன்னுத்துக்கா நின்னு எனக்கு இந்த இதை கொடு அதை கொடு இதை கொடுன்னு கேட்க மாட்டான். இவன் முதல்ல எப்படி இருந்தான்னா ரொம்ப அழகா சொல்லுவார் சுவாமிஜி. இவன் முதல்ல வந்து வேர்ல்டு டிபெண்டா இருந்தான். உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் இவன் அடிமை. எனக்கு அது வேணும் இது வேணும் எல்லாமே எனக்கு இன்பத்துக்கு பொருளா இருக்கு, அதனால நான் எல்லாத்துக்கும் அடிமையா இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் என்ன ஆறான்னா காட் டிபெண்ட் ஆறான். காட் டிபெண்ட் ஆன எல்லாமே நீதான் எனக்கு கொடுக்கணும் போட்டு புடுங்கி நச்சு 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 நச்சுன்னு பண்ணிட்டு இருக்கான். காட் டிபெண்ட் ஆகும். ஃபைனலி இந்த அக்ஷர பிரம்ம ஞானத்தை அவன் பெற்ற பிறகு ஐக்கிய ஞானத்தை பெற்ற பிறகு அவன் செல்ஃப் டிபெண்டா சுதந்திரன் ஆயிடும். இங்க விஷயம் என்னன்னா நான் சுதந்திரமா இருக்கணுமா பரதந்திரமா இருக்கணுமா? நான் சுதந்திரமா இருக்க
அனுபவிக்கிறதுக்காகத்தான் இங்க இருக்கேனே தவிர நான் இந்த உடல் மனம் புத்திக்கோ உறவுகளுக்கோ உலகத்திற்கோ கட்டுப்பட்டவன் கிடையாது. அந்த விஷயம் எனக்கு உள்ள நல்லா உரைக்கணும்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா இது எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணித்தான் ஆகணும். அப்படிங்கறதுனால பகவான் என்ன சொல்றாருன்னா, இது உனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரொம்ப முக்கியமான. இப்ப நாம சொல்லிட்டு வந்தது எப்படி வந்தார் அவர்? அவர் அக்ஷர பிரம்ம உபாசனை, விஸ்வரூப உபாசனை, ஏகரூப உபாசனை, ஏகரூப பூஜா, இது நிஷ்காம கர்மம், கர்ம பலத்தியாகம் சொல்லிட்டு 12வது ஸ்லோகத்துல அப்படியே இதை அப்படி உல்டா ஆக்கி விட்டார். இந்த லிஸ்ட் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி விட்டார். நீ கர்ம பல தியாகம் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. காரணம் என்னன்னா, இத முதல்ல பண்ணினாதான் அடுத்தடுத்தது பண்ண முடியும். அந்த விஷயம் அதை உயர்த்தி சொல்றதுங்கிறது இல்ல. இஃப் யூ வாண்ட் டு அட்டைன் த கோல், டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட். அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. அதனால இந்த 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 அளவுல பகவான் இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா, இனிமே நான் போன வகுப்புலயே சொன்னேன், இதுக்கப்புறம் வரப்போற விஷயங்கள் என்ன அப்படின்னா, பராபக்த லட்சணம் அப்படிங்கிற விஷயத்த பகவான் சொல்ல போறார். நாம இப்போ 13வது ஸ்லோகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அது என்னங்கிறத படிப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இங்க ஒரு ஒரு ரெண்டு ஸ்லோகத்துக்கும் அடியில என்ன வருதுன்னா, யோ மத் பக்த சமே பிரியக சமே பிரியக சமே பிரியக அப்படின்னு, எனக்கு பிரியமான பக்தன் இவன் தான், எனக்கு பிரியமான பக்தன் இவன் தான் அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி பகவான் சொல்ற. இதே விஷயத்தை தான் 7வது அத்தியாயத்துல அவர் சதுர்விதா பஜந்தே மாம் அந்த இடம் சொல்லும் பொழுது சொன்னார். ஞானி து ஆத்மைவ மே மதம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ஞானியத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதுக்கான விளக்கமாத்தான், ஏன் அந்த ஞானிய எனக்கு பிடிக்கும், அந்த ஞானியுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கறத சொல்லறதுக்கு தான் இந்த 13th ஸ்லோகால இருந்து 20th ஸ்லோகா வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோகத்தை படிச்சதுக்கான பதவுரை பொழிப்புரை பார்க்கலாம். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரः கருண ஏவ ச நிர்மமோ நிரஹங்காரः சமதுக்கः சுகக்ஷமீ. சர்வபூதானாம் அனைத்து உயிர்களிடத்தும், அத்வேஷ்டா ஏவ துவேஷம் அற்றவன், சர்வபூதானாம் மைத்ரக அனைத்து உயிர்களிடத்தும். இந்த அனைத்து உயிர்களிடத்தும் நாம சப்ளை பண்ணிக்கணும். ஒரு இடத்துல போட்டுண்டா போறோம், மனசுல நீங்க புரிஞ்சுக்கோங்க. மைத்ரக நட்புடையவன், கருணையுடையவன், நிர்மமக புறப்பற்று இல்லாதவன், நிரகங்காரக தனித்தன்மை இல்லாதவன், சம துக்க சுக இன்பத்திலும் துன்பத்திலும் சமமாய் இருப்பவன், ஷமி பொறுமை உடையவன். அனைத்து உயிர்களிடத்தும் துவேஷமற்றவன், நட்புடையவன், கருணையுடையவன், புறப்பற்று இல்லாதவன், தனித்தன்மை இல்லாதவன், இன்பத்திலும் துன்பத்திலும் சமமாய் இருப்பவன், பொறுமை உடையவன். இப்போ பகவானுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, இங்க முன்னாடி ஸ்லோகத்துல சொல்ற இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசுன்னு சொல்லும் போது, நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப முதல்ல எடு அப்படிங்கிறத சொல்லிடுற. ஆக்சுவலி எது பெருசு அப்படின்னா அக்ஷர பிரம்ம உபாசனை தான். ஏன்னா அதுலதான் அவன் மாமேவ பிராப்னுவந்தி அப்படிங்கிறத சொல்லிடுற. அப்போ இங்க இந்த இந்த உபாசகனுடைய, அக்ஷர பிரம்ம உபாசகனுடைய குணங்களை சொல்றதன் மூலமாக பகவான் என்ன சொல்லறதுக்கு வரார் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் திங், ஒரு சாதகனுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வேணும். நான் இப்ப கர்மபல தியாகம் பண்றேன் அப்படின்னு சொன்னா, கர்மபல தியாகத்தை பண்ணி இது கிடைக்கும், அது கிடைக்கும், அது கிடைக்கும்னு சொன்னா, அந்த மேல ஒண்ணு சொல்றீங்களே, அங்க வரும்போது நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கும்ல. எதுவா இருந்தாலும் நான் எனக்கு உங்களுக்கு கம்பெனியோட சிஇஓ போஸ்ட் கொடுக்குறாங்க, சிஇஓக்கு என்னென்ன பவர்ஸ், ஃபர்ஸ்ட் நான் அதை கேட்பேனா இல்லையா? என்னென்ன பெனிஃபிட்ஸ், சேலரி பெனிஃபிட்ஸ் என்னென்ன பவர்ஸ், if I am getting it, எனக்கு அதனால என்ன கிடைக்க போறது, எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சதுனாதான் எனக்கு அதுதான் ஒரு மோட்டிவேஷன். நான் ஸ்டார்டிங் லெவல்ல இருந்து அங்க போகிறதுக்கு எனக்கு அதுதான் மோட்டிவேஷன். அப்ப இந்த மோட்டிவேஷனை சொல்றதுக்கு அவனுடைய லட்சணங்களை எடுத்து படம் பிடித்து காட்டுகிறார். முன்னாடி இந்த வேலையை செஞ்சிருக்காரா பகவான்னா? செஞ்சிருக்காரு.
இதுக்கான ரெஃபரன்ஸ் ஸ்லோகாஸ் நீங்க ஸ்லோகா நம்பர்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. அப்புறமா உங்களோட நீங்க படிக்கணும்னு ஒரு டைம் வச்சிருக்கீங்கல்ல, அந்த டைம்ல உட்காந்து இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நீங்க பார்த்து இதை என்ஜாய் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன எங்க சொல்றாருன்னா, முதல்ல அர்ஜுனனே கேட்கிறான், அப்ப இந்த ஸ்திதப்பிரஜ்ஞங்கிறவன் எப்படி இருப்பான், அவன் எப்படி நடப்பான், அவன் எப்படி உக்காருவான், அவன் எப்படி பேசுவான் அப்படிங்கிற விஷயத்த கேட்கும்போது 2வது அத்தியாயம் 55ல இருந்து 72 வரைக்கும் இந்த ஸ்திதப்பிரஜ்ஞனுடைய லட்சணங்களை 71 வரைக்கும் சொல்லிட்டு 72ல இதுதான் இதை அடைந்தால் அவன் பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறார் இல்லையா. அங்க ஸ்திதப்பிரஜ்ஞனாக என்ன லட்சணம் சொன்னாரோ, இப்ப அங்க பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டக ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ததோச்யதேன்னு ஆரம்பிக்கிறார். நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? பிரஜஹாதி யதா காமான், எல்லா காமங்களையும் நன்றாக விட்டு விடுவான். விட்டு விட்டான்னா அப்ப அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும்? அவன் விடுறா ரைட்டு, அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும்? துக்கேஷ்வனுத்விக்னவனாக விட்டதுக்கு அப்புறம் வரக்கூடிய நிலை. ஆனா அவனோட ஆக்டிவிட்டி விடும் போது அவன் he has to interact with people. எப்படி அவன் இன்டராக்ட் பண்ணுவான்? அதை விளக்கணுமா இல்லையா? அதை விளக்கறதுக்கு தான் இந்த மாதிரி போர்ஷன்ஸ் நமக்கு ஹெல்ப் ஆகும். எப்படி இருப்பான், அவனுடைய உள்ள மனசு எப்படி இருக்கு அப்படிங்கிறது இது இருந்ததுனாதான் அவனால பிரஜகாதி எதா காமான்ங்கிறதெல்லாம் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இதை டெவலப் பண்ணிக்கும் போதுதான் அவனால ஸ்திதப்பிரஜ்ஞனாக அவன் நிற்க முடியுது. அதுதான் அங்க கனெக்ட். அப்ப இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, த இன்னர் குவாலிட்டிஸ் ஆஃப் எ ஞானி, அது ரொம்ப முக்கியம். இதை வச்சுட்டு நம்ம இங்க அந்த ஆள் அப்படி இல்லை, அது சரியில்லை பாருங்க, இதுல போட்டிருக்குல்ல அத்வேஷ்டா, அவன் சரியில்லை, அவன் ரிஜெக்டட் அப்படி சொல்லறதுக்காக இதை சொல்லல. நான் இதை 100,000 தடவை சொல்லிட்டேன். ஏன்னா ஆனாலும் நான் இன்னும் நிறைய லட்சம் தடவை கூட சொல்லுவேன். ஏன்னா நமக்கு ஜென்ரல் டெண்டன்சி என்னன்னா, எதனா ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா அதை நம்மளை விட்டுட்டு இன்னொரு ஆள் அதுக்குள்ள ஃபிட்டின் பண்ணி பாக்குறது தான் நம்மளோட புத்தியே. எவ்ரி டைம் நமக்கு எந்த விஷயம் கிடைச்சதுனாலும் அவங்கள அதுல நினைச்சு பார்த்தேன், இவங்களை அதுல நினைச்சு பார்த்தேன், ஐயோ அவங்கெல்லாம் எவ்வளவு மோசம், அதை கன்க்ளூட் பண்றதுக்காக நம்ம இங்க வரலாம். ஹியர் வி ஆர் டூயிங் செல்ஃப் அசஸ்மெண்ட், செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட். நான் எப்படி இருக்கேன், இதுக்குள்ள ஃபிட் ஆறேனா, ஃபிட் ஆகலைன்னா ஃபிட்டின் ஆகிக்கிறதுக்கான முயற்சியை நான் பண்ணணும். அதுக்குதான் பகவான் இதை சொல்றார். அதுதான் நம்ம எல்லாருமே பண்ண வேண்டியது. இது ஒரு போர்ஷன். அடுத்தது நீங்க 4வது அத்தியாயம் பாருங்க. 4வது அத்தியாயத்துல 17வது ஸ்லோகம், கர்மணோ ஹ்யபிபோக்தவ்யம், அங்கேந்து ஆரம்பிச்சு இங்க ஞானி மகிமா, அதன் அதாவது கர்மாவை பத்தி, அகர்மாவை பத்தி, விகர்மாவை பத்தி, அப்புறம் கிருதகிருத்தியனை பத்தி. அவன் தான் அங்க ஞானி. இங்க அந்த இடத்துல கிருதகிருத்தியன் அப்படின்னு இந்த பேரை கொடுக்கிறார் ஞானிக்கு. கிருதகிருத்தியனா இருக்கான். அப்புறம் அவனுடைய குணங்கள் என்ன அப்படிங்கறத அந்த அத்தியாயத்துல எப்படி விளக்கியிருக்காருன்னா 24வது ஸ்லோகம் வரைக்கும், எஸ்ய சர்வே சமாரம்பா காம சங்கல்ப வர்ஜிதாக. நான் திருப்பி எல்லா ஸ்லோகத்தையும் படிக்க போறதில்ல, நேரம் கிடையாது நமக்கு. அதனால உங்களுக்கு இதெல்லாம் நடத்தின போர்ஷன்ஸ்ங்கிறதுனால நீங்க இதெல்லாம் உட்கார்ந்து படிக்கணும். படிச்சாதான் இப்படித்தான் பகவான் டெவலப் பண்ணிட்டே வந்திருக்கார் அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஏன் திடீர்னு அத்வேஷ்டா சர்வபூதானாம் அப்படின்னு ஏதோ வளர்றாரு, அப்படி கிடையாது. பகவானுக்கு அந்த வேலையே வேண்டாம். அவர் ஹியர் புட்ஸ் ஆல் த பேஸ் முன்னாடியே, அந்த பேஸ்ல இருந்து இங்க எடுத்து டேக் ஆஃப் ஆறார். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்றார் இந்த இடத்த. அப்போ அடுத்தது 5வது அத்தியாயம் திருப்பியும் சந்நியாச யோகம் அப்படிங்கிற டாபிக் படிக்கிறச்சே 13வது ஸ்லோகத்துல சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்யாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன்ன காரயன், அங்கேந்து ஆரம்பிச்சு 26வது ஸ்லோகம் வரைக்குமே அவர் ஞான பலன் தான் சொல்லிட்டே வர்றார். ஞான மகிமா, ஞான பலன். நான் அந்த போர்ஷன்ஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த ஸ்லோகத்துல இருந்து இந்த ஸ்லோகம் வரைக்கும் ஞான பலன் சொல்லியிருக்கார், இங்க ஞானி லட்சணம் சொல்லியிருக்கு, எல்லாம் சொல்லியிருப்பேன். சீரியஸ் சீக்கர்ஸ் எழுதி வச்சிருக்கலாம் மேபி உங்க நோட்ஸ்ல. இருந்தாலும் நான் இப்போ ஒரு தடவை உங்களுக்கு இந்த ஸ்லோகத்தை பாருங்கோ அப்படின்னு சொல்றேன். கடைசியா சொல்றார் அந்த 5வது அத்தியாயத்தோட கடைசியில சொல்றார், போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வபூதானாம். அந்த சுஹ்ருதம் எல்லாருக்கும் நல்ல நன்மை செய்யக்கூடிய ஹிருதயத்தை உள்ளவனாக அவன் இருக்கிறான்னு அங்க சொன்னார் இல்லையா.
அவனைத்தான் இங்க எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு லட்சணமா எடுத்து அழகழகா சொல்றார். நம்மளும் நிறைய பார்க்க போறோம். எல்லா இந்த ஆஹ் 2வது அத்தியாயம், 4வது அத்தியாயம், 5வது அத்தியாயம், 6லயும் இருக்கு. 6ல வந்து சுஹ்ருன் மித்ராரிதா சீன மத்தியஸ்த துவேஷ்ய பந்துஷு அந்த இடங்கள், அப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய 27ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் ஞான பலன் தான். பிரசாந்த மனசம் கேனம் யோகினம் சுகம் உத்தமம் அங்கேருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் கடைசி இல்ல அந்த இது கேட்கிறான் இல்லையா, யோக பிரஷ்டன், அந்த விஷயம் கேட்கறது வரைக்கும் 32 வரைக்கும். ஆத்மௌபம் ஏன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுன சுகம் வா யதி வா துக்கம் சமேயு சயோகி பரமோ மதஹ அது வரைக்கும் எல்லாமே வந்து ஞானத்தினுடைய பலனை, ஞானியினுடைய லட்சணங்களை, ஞானத்தின் பலனாக ஞானியினுடைய லட்சணங்களை பத்தி பேசிட்டு. சோ இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் பகவான் இங்க சில டீடைல்ஸ் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அது எதுக்குன்னா, இன்னும் அதிகமாக ஆழமாக ஒரு ஞானத்தில் நிஷ்டை இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு எனக்கு என்னென்ன குணங்கள் வேண்டும்னு சாதகன் தெரிஞ்சுக்கணும். பக்தன் அப்படின்னா அவன் இப்படிதான் இருக்கணும். பக்தன்னா 10 கோவில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கான், 10 பேருக்கு 10 தடவை அன்னதானம் பண்ணியிருக்கான், எங்க போனாலும் சர்வீஸ் பண்ற அவன் தான் பக்தன் கிடையாது. என்ன குணத்தை அவன் வளர்த்து கொண்டிருக்கிறான், அவன் எதில் அவன் மனம் நிலை பெற்றிருக்கிறது, இதுதான் பகவான் பார்க்கிறாரே ஒழிய நம்ம படாரோபத்துக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் பகவான் அதை வந்து அது பக்தி லட்சணமாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதனால நாம இங்க இந்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு பக்தனுடைய லட்சணம், அதுவும் இதை எப்படி டேர்ம் பண்ணிருக்கு, பராபக்த லட்சணம். பரான்னு சொன்னாலே தெரியும் உங்களுக்கு எல்லாம், நிறைய தடவை சொல்லியிருக்கேன் மேலான அப்படின்னு. உயர்ந்த பக்தனுடைய லட்சணம். இந்த உயர்ந்த பக்தன்கிறவன் தான் அக்ஷர பிரம்ம உபாசகன். பகவான் கொடுத்த லிஸ்ட்ல அவன் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கான். அந்த அந்த ஒரு பக்த லட்சணம், அந்த ஒரு மனநிலை அடையணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் வரணும். அதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றார் அப்படின்னு, இது எல்லாத்துக்கும் எது பேஸ் அப்படின்னா, இது ஒரு நான் சொல்றது வந்து கொஞ்சம் கான்ட்ரரியாவ கூட மனசுல தோணும். ஏன்னா இதெல்லாம் வேணும்னா ஞானம் வேணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பராபக்த லட்சணத்தை ஒருத்தன் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே, அதை அடையணும்னு சொன்னாலே அதுக்கே முதல்ல அவனுக்கு ஞானம் வேணும். அப்ப ஞானத்தினால்தான் இந்த லட்சணங்களை அவன் அடைகிறான். பொறுமையா உட்கார்ந்து அவன் படிச்சு அவனுடைய மனசு பக்குவப்பட்டு அதன் பிறகு அவனுடைய குணங்கள் எப்படி அழகாக மலர்கிறது அப்படிங்கிறத சொல்லும் பொழுது நான் படிக்கலாமா வேண்டாமான்னு நினைக்கிற ஒருத்தனுக்கு இத பார்த்தா ஒரு ஆசை வரும். இப்படிதான் நாமளும் இருக்கணும், ஐ ஷுட் செட் மை செல்ஃப் இன்டு திஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு தோணும்ல. அதுக்காக அந்த மோட்டிவேஷனுக்காக பகவான் இத சொல்றார். இன்னொன்னு, இந்த மோக்ஷம் அப்படிங்கிறது இருக்குல்ல, இது இந்த 13ல இருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம படிச்சா ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரியும். மோக்ஷங்கிறது இட் இஸ் a ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அவ்வளவுதான். இது ஒரு மனதின் ஒரு நிலை. அமைதியான ஆனந்தம் அப்படிங்கிறது எங்க வருது? பீரோக்குள்ளையா வச்சிருக்கு, இல்ல வெளியில பேங்க் லாக்கர்ல இருக்கா? இங்க இருக்கு, மைண்ட்ல இருக்கு. இந்த மைண்ட் வந்து அமைதியான ஆனந்தம் அப்படிங்கறத அந்த அனுபவம்னு சொல்றது கூட கொஞ்சம் குறைவுதான். ஆனாலும் ஏதாவது ஒரு வார்த்தையில இதை சொல்லணுங்கிறதுக்காக அதை சொல்றேன். நான் அமைதியா இருக்கேன், அமைதியிலேயே ஆனந்தமான அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு எந்த ஒரு பொருளும் எனக்கு தேவையில்லை. நான் ஆனந்தம் அடையறதுக்கு, அடைஞ்ச ஆனந்தம் நிக்காது. ஆனந்தமே என் ஸ்வரூபம் அப்படிங்கிறதுல நான் நிலைத்து இருப்பதற்குத்தான் இத்தனை விஷயங்களையும் பகவான் சொல்றார். அப்படின்னா இது ஒரு சாதனை. என்ன நான் இப்படி ஆக்கிக்கிறதுங்கிறது ஒரு சாதனை. அது இந்த சாதனையை நான் பண்ணத்தான், நான் சைமல்டேனியஸா படிக்கத்தான் என்னுடைய மனம் பிரம்ம ஞான நிஷ்டையில எப்போதும் நிலைத்து இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அத்வேஷ்டா அப்படிங்கிற விஷயத்த எடுத்துருக்கு. துவேஷம்னா என்ன அர்த்தம்? துவேஷம்னா வெறுப்பு. யார்கிட்டயாவது நமக்கு வரக்கூடிய அவர்களுடைய குணங்களாலோ அல்லது செயல்களாலோ நமக்கு வரக்கூடிய வெறுப்பு. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு விஷயம் கிளாரிட்டி வேணும். நாட் ஒன்லி ஃபார் அ ஞானி,
யாரா இருந்தாலுமே இன்னொருத்தரை வெறுக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம்ங்கிறதே கிடையாது. நம்ம எப்போ வெறுப்பு வெறுப்பு அப்படிங்கறத எதை வச்சு பண்றோம் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணி இதுக்குள்ள அவங்க வரலன்னா எனக்கு அவங்க மேல வெறுப்பு வரும். அந்த வெறுப்பு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அது குரோதமா மாறி அவர்களை ஹர்ட் பண்ற அளவுக்கு அது போயிடுது. நான் ஸ்டாண்டர்ட் செட் பண்றதுக்கு யார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறத நான் செட் பண்ண கூடாது. தர்மம்ங்கிறது ஏற்கனவே இருந்து கொண்டு இருக்கிறது. தர்மத்தின் படி நடந்து கொண்டு இருக்கணும் எல்லாருமே. அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இப்ப அவன் அதர்மம் பண்றானே, அவனை நாம வெறுக்க வேண்டாமா அப்படின்னு. அவன் அதர்மமே பண்ணினால் கூட அதை வெறுக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு. ஹேட்ரட் அப்படிங்கிறது ஒரு கேன்சரஸ் விஷயம். கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தவனை வெறுக்கிறேன் வெறுக்கிறேங்கிற எண்ணம் இருக்குல்ல, அது இப்படியே திரும்பி நம்மளையே தாக்க ஆரம்பிச்சு. எப்படி கோபம் மத்தவங்களை தாக்குறேன் பேர் வழியேன்னு ஆரம்பிச்சு அது இந்த பக்கம் திரும்பி நம்மளையே தாக்குறதோ, அதே மாதிரிதான் இந்த வெறுப்பு என்பது. நாம் நினைத்து கொண்டிருப்போம் நாம வெறுப்ப காமிச்சோம் அப்படின்னா நம்ம பெரிய ஆளுன்னு. ஆனா அது அப்படி கிடையாது. நம்மளை அது சிறுமைப்படுத்திவிடும். இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு மாபெரும் தடையாக அந்த வெறுப்பானது வரும். யார்கிட்ட ஒரு மனுஷனை அல்லது ஏதோ ஒரு விஷயம், எந்த விஷயம், அவர் ஒரு நாயோ பூனையோ எது வேணா இருக்கட்டும், ஒரு ஜீவனை வெறுக்கிறது அப்படிங்கிறது லுக்ஸ பார்த்து வெறுக்கிறது. கருப்பா இருக்கிறதுனா எனக்கு பிடிக்காது, குள்ளமா இருந்தா எனக்கு பிடிக்காது. இப்படி இப்ப நாம பார்த்தோம்னு சொன்னா இந்த தகராறுகள் எல்லாம் ஏன் வருதுன்னா, அவசியமே இல்லாத அறிவற்ற செயல்கள்னாலதான் இந்த உலகத்துல தகராறுங்கிறதே வருது. இந்த சண்டைங்கிறது எப்ப வருது அப்படின்னா, நான் இன்னொருத்தரை கண்டா எனக்கு பிடிக்கல. அந்த பிடிக்கலைங்கிறதுக்கு நான் ஏதாவது ஒரு ரீசன் போட்டுக்கிறேன். ஒண்ணு இனத்தை பிடிக்கல, இல்லைன்னா மதத்தை பிடிக்கல, இல்லைன்னா ஜாதிய பிடிக்கல, இல்லைன்னா நாட்டை பிடிக்கல, ஏதோ ஒண்ணு பிடிக்கல. நான் எனக்கு பிடிக்கலைங்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு நான் வெறுப்பை கக்கி 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 வெறுப்பு நிறைந்த ஒரு சமூகத்தை நான் உருவாக்க பாடுபட்டு கொண்டிருக்கேன். இதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கு உலகத்துல. அப்ப இந்த அத்வேஷ்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வெறுப்பு என்பது துளி அளவு கூட இருக்கக்கூடாது. சர்வபூதானாம் அத்வேஷ்டா. அதனாலதான் சொன்னேன், நாய் பூனை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு உயிரினத்திடமும் கூட ஒரு வெறுப்பு என்பது கிடையாது. அப்போ சரி, நீங்க சொல்றீங்க லுக்ஸ வச்சு நம்ம வெறுக்க கூடாது. நாங்களும் கூட ஒத்துக்கிறோம். நம்ம ஒருத்தரை பார்த்த உடனே நம்மளுக்கு எதுக்கு வெறுப்பு வரணும்? அது வேண்டாம். ரைட்டு தான். அது நான் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். நான் அவங்க செயல்பாடுகள் நம்மள வெறுப்பேத்துற மாதிரி இருந்தா அப்படின்னு இருக்கும் நிறைய பேர்கிட்ட. ஏன்னா அது குணமாச்சே. பகவானே சொல்றாரு, இது பிரகிருதியுடைய குணம். இதை யாரால மாத்த முடியும்னு கேட்கிறாரு இல்லையா? சதுருஷம் சேஷ்டதே சத்யாக பிரகிருதே ஞானவானபி. அவன் பெரிய ஞானி இருந்தா கூட குணங்களின் வசத்தில் தானே அந்த வேலைகள் நடக்கிறது. அந்த செயல்பாடுகள் எப்படி நடக்கிறது அப்படின்னா சத்துவரஜஸ்தமோ குணங்களுடைய வைஷமியத்தினால நடக்கிறது. இதை யார் கட்டுப்படுத்துறது? இப்ப ஒருத்தன் கெட்டவனா நம்மள வெறுப்பேத்துற மாதிரி பண்றான் அப்படின்னு சொன்னா, நாமளே ரூல்ஸ் லாவை கையில எடுத்துட்டா அவனை நாம இது பண்ணலாம் அப்படின்னு நம்ம போக முடியாது. நமக்கு அந்த பவர்ஸ் கிடையாது. நம்ம பவர்ஸ் கிடையாது இந்த சென்ஸ், வெறுப்போட எதையும் பண்ணக்கூடாது. அதுதான். இப்ப சப்போஸ் நான் ஸ்கூல்ல இருக்கேன். இத ஒரு அடுத்த கேள்வி வரும். நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன், டீச்சரா இருக்கேன். குழந்தைகள் ரொம்ப மிஸ்சீவஸா இருக்காங்க. இப்ப நான் எப்படி என்ன பண்றது அப்படின்னா, அந்த இடத்துல என்னோட வேலை என்னன்னு நான் யோசிக்கிறேன். நான் என்னோட வேலை என்ன? ஐ ஹாவ் டு கரெக்ட் தெம். நான் அதை கரெக்ட் பண்றதுக்கு நான் நிறைய மெத்தட்ஸ கடைபிடிக்கலாம். சாம தான வேத தண்ட அது கூட கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா நான் தண்டமே கொடுத்தா கூட, தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தால் கூட வெறுப்போடு அதை செய்யக்கூடாது. இங்க இது ரொம்ப சட்டில். இது புரியறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் யோசிக்கணும். அது எப்படிங்க வெறுப்பு இல்லாம நம்ம தண்டிக்க முடியும்? தண்டிச்சாலே அது வெறுப்பு தானே? இல்ல. இப்ப அம்மா குழந்தைய அடிக்கிற போது வெறுப்போடு அடிப்பாளா? நிச்சயமா அடிக்க மாட்டா. எதுக்காக அடிப்பா? ஆட்டிடியூட் என்ன இருக்கும் அம்மாவோட மைண்ட்ல? ஆட்டிடியூட் என்ன இருக்கும்? இந்த குழந்தை இந்த மாதிரி அடிச்சாலாவது திருந்திடாதா? இன்னைக்கு அடி வாங்கிட்டுனா நாளைக்கு இந்த அடியை ஞாபகம் வச்சுக்கொண்டு அடுத்த தடவை இந்த தப்பு பண்ணாம இருக்காதா? தானே அம்மாவோட எண்ணமா இருக்கும். அந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கணும். நீங்க பப்ளிக் எப்படி பாக்குறாங்க அது வேற விஷயம். நம்ம அதுகிட்ட போகல. இண்டிவிஜுவல் பர்செப்ஷன் எப்படி இருக்கணும்? நான் எப்படி என்னுடைய செயலை பண்ணணும்? திருப்பி திருப்பி அதனாலதான் சொல்றேன், ஊராருக்காக வாழக்கூடாது. இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய செயல்பாடுகளை இது மாதிரி ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்ப நான் செய்யக்கூடிய செயல்கள்ல இருக்கிற தர்மம் என்ன காப்பாத்தும்.
அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல எல்லோரையும் வெறுத்து ஒதுக்குவது அப்படிங்கிறது இங்க ஒரு ஞானி கிட்ட பராபக்தனுடைய லட்சணத்துல இல்ல. அப்ப இந்த பராபக்தன் அவனுடைய லட்சணத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயமே என்ன சொல்றாருன்னா அத்வேஷ்டா. இந்த துவேஷத்தை நாம ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு ஒருத்தர் ரொம்ப ட்ரபிள் பண்றாங்க, அவங்கள நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற போது அப்ராப்ரியேட் ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கணும். எதை செய்யணுமோ அதை மாத்திரம் செய்யணும். நம்முடைய தகுதிக்குட்பட்ட செயலாக இருக்கணும். ஒருவேளை எனக்கு தண்டிக்கிறதுக்கான என்னுடைய இது இருந்தது, பவர் இருந்தது அப்படின்னா அந்த தண்டனை அவர்களை திருத்தக்கூடிய விதமாக இருக்கணும். என் மனம் அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக அந்த தண்டனையை கொடுக்க வேண்டும். மாறாக அவர்கள் மீது வெறுப்பு கொண்டு அநியாயமாக அவர்களை கஷ்டப்படுத்தக் கூடாது. அதுதான் இங்க ஒரு பராபக்தனுடைய அத்வேஷ்டாங்கிற லட்சணத்தை நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முறை. அடுத்தது என்ன சொல்ற, சர்வபூதானாம். இந்த சர்வபூதானாம் நான் சொன்னேன் எல்லாத்துலயும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு. அதே மாதிரி நிர்மமோ நிரகங்காரக கூட எப்பவுமே சேர்த்துக்கணும். ஏன்னு சொல்றேன்னா, இப்ப நான் அத்வேஷ்டான்னு சொல்லும் போது நான் வெறுப்போட அவனை பண்ணக்கூடாது. எனக்கு வெறுப்போட பண்ண வேண்டிய நிலை எப்ப வரும்? நீங்க யோசிச்சு பாருங்க. நான் முதல்லயே சொன்னேன், ஒரு ஃப்ரேம்குள்ள அவன் ஃபிட் ஆகலைன்னா எனக்கு வெறுப்பு வருது. இந்த ஃப்ரேம்குள்ள ஃபிட் ஆக்குறது இருக்குல்ல, நான் ஒரு கட்டமைக்கிறேன், இப்படிதான் அவன் இருக்கணும் அப்படின்னுட்டு. அதை நான் எப்ப கட்டமைக்கிறேன்னா அவன் என்னுடையவன்னு நினைக்கும் போதுதான் கட்டமைக்கிறேன். மமகாரம் ஏற்படும் போது, நான் இந்த இடத்தில் ஒரு தண்டனை கொடுக்க கூடியவனாக இருக்கிறேன்னு அகங்காரம் ஏற்படும் போது, இந்த நிர்மமோ நிரகங்காரக எல்லாத்துலயும் ஏன் சேர்த்துக்கோங்கன்னு சொல்றேன்னா, இந்த அகங்காரம் மமகாரம் அப்படிங்கிற இந்த 2 கல்பிரிட்ட வெளியில தூக்கி போட்டோம்னா அப்ப நம்மளுடைய செயல்பாடுகள்ல நாம செல்ஃபிஷ்னஸ் இருக்காது, செல்ஃப்லெஸ்னஸ் வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த அந்த இடத்திற்கு எந்த செய்கை சரியாக இருக்குமோ அந்த செய்கையை மட்டும் செய்வோம். ஒருவேளை நான் தண்டிப்பதற்கு பகுதி படைத்தவனாக இல்லை அப்படின்னு சொன்னா எங்க கம்ப்ளைண்ட் பண்ணுமோ அங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு விட்டுடும். அதுக்கு மேல அதை ப்ரொசீட் பண்ணி அனாவசியமான வாய் வழியாகவோ செயலாகவோ மனதாலோ சொல்லாலோ எந்த வழியாகவும் நாம் நம்முடைய வெறுப்பை வளர்த்து கொள்ளவும் கூடாது, காட்டவும் கூடாது. இத ஒரு தவம் மாதிரி எடுத்துக்கொண்டு செய்யணும். இதெல்லாம் ஏன் செய்யணும்? எதுக்குங்க இவ்வளவு சிரமப்படணும்? நீங்க கூட அத்வேஷ்டானா வெறுப்பு இல்லாதன்னு சொல்லிட்டு போனான்ல, இது ஏங்க போட்டு மூச்சை பிடிச்சிட்டு கத்திட்டு கிடக்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். நான் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த மாதிரியான தவங்கள் நம்மளுடைய ஆட்டிடியூட்ஸ மாத்தக்கூடிய தவங்கள் தான் அந்த அக்ஷர பிரம்ம உபாசகன் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு விஷயத்தை அடைவதற்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லைன்னா என்ன பண்ணவே முடியாது. இது ஒண்ணு மேஜிக்ல நடக்கிற விஷயம் கிடையாது. ஏன்னா இப்ப இந்த மனசுல இருக்கிற அழுக்குகள்லாம் இப்பதான் வந்ததுன்னு நினைக்கிறோமா? நம்ம இந்த ஜென்மால மட்டும்தான் வந்ததா? இல்லையே. இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் பல்வேறு ஜென்மங்களாக கூடவே வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூக்ஷ்ம சரீரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. எத்தனை ஜென்மங்களா சேர்த்து வச்சிருக்கோமோ தெரியாது. அந்த அத்தனை ஜென்மங்கள் அநேக ஜென்ம சம்பிராப்த கர்ம பந்த விதாகினே அப்படின்னு நம்ம படிக்கிறோம் குருஸ்தோத்திரத்துல. அந்த கர்ம பந்தங்கள்லாம் சேர்ந்து நமக்கு இவ்வளவு நல்லதையும் சேர்த்திருக்கு, கெட்டதையும் சேர்த்திருக்கு. கெட்டது டாமினேட் ஆகறச்சே அதை விட்டு எறியறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ வி ஹாவ் டு கான்சியஸ்லி பிராக்டிஸ் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் அதை சொல்றேன். அடுத்தது மைத்ரக. இந்த மைத்ரக அப்படின்னு சொன்னா மித்ரன்னா யாரு? ஃப்ரெண்டு. ரொம்ப அழகா ஒரு லட்சணம் சொல்லப்படுகிறது. நீங்க ஃப்ரெண்டுக்கு லட்சணம் நம்ம இதுல திருக்குறள்ல நட்பு, நட்பாரா, இதழ் தீ நட்பு, கூடா நட்பு எல்லாத்தையும் எடுத்து ஒரு தடவை படிச்சோம்னா எப்படி இருக்கணும் ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கறத அவர் அழகா அங்க கொடுத்துடுறாரு. இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட்டா என்ன ஃப்ரெண்டுங்கிறது என்ன, இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசல, ஃப்ரெண்ட்லினஸ்னா என்ன இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு? மைத்ரக அப்படின்னு சொல்லியிருக்கு. மைத்ரகங்கிறத ஃப்ரெண்ட்ஷிப்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஃப்ரெண்ட்லினஸ், எல்லார்கிட்டையும் ஒரு ஸ்நேக பாவத்தோட இருக்கிறது, ஒரு பிரியமான ஒரு மனநிலையோட எல்லாரிடமும் இருப்பது. அதற்கு நாம அதை எப்படி காட்டுவோம்னா, பர்தஹரி ரொம்ப அழகா ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவன் என்னெல்லாம் பண்ணினா அவன் ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு கிளாசிபிகேஷன் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, முதல்ல ஒரு ஃப்ரெண்டோட டியூட்டி என்னன்னா,
ஒருத்தன் வந்து வழி மாறி போகும்போது, அதாவது பாபம் செய்யும் பொழுது, இது பண்ணாதப்பா, இது தப்பு. இந்த மாதிரி நீ தப்பு பண்ணியானா உனக்கு பாபம் சேரும். அதனால நீ வந்த வரவை மறந்து விடுவாய். அதனால நீ இதுக்குள்ள போகாதன்னு அவனை தடுத்து நிறுத்தணும். அவனுடைய நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் தைரியமா அவன் கிட்ட சொல்லி, இதெல்லாம் நீ பண்றது சரி, இதெல்லாம் நீ பண்றது தப்புன்னு ஒரு ஓப்பன்னஸ் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு சீக்ரெட்டை என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன் அப்படின்னா அதை காப்பாத்தணும். டாம் டாம் அடிக்கிறேன் என் பேர் வழியேன்னு உனக்கு தெரியுமா? அவங்க அப்படி சொன்னாங்கல்ல. இல்ல என்கிட்ட மட்டும் தான் சொன்னாங்க. நீங்களும் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அப்படியே சொல்றதா இருந்தாலும் யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தன் ஒரு ஜோக் போடுவான். அந்த மாதிரி நான் எதை சொன்னாலும் போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி டாம் டாம் அடிக்கிறது. அது பண்ணாம இருக்கணுமா ஒரு ஃப்ரெண்டுன்னா அவனுடைய முக்கியமான ரகசியங்களை எல்லாம் பாதுகாக்கும். அவனுக்கு கேடு விளைவிக்கும் அந்த ரகசியம் வெளியில போனா அப்படிங்கிறதுனால அந்த ரகசிய விஷயங்களை எதையுமே வெளியில சொல்லாம இருக்கக்கூடியவன் நல்ல நண்பன். அடுத்தது, அந்த ஃப்ரெண்டு இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது இந்த நண்பனை பத்தி பேசுறச்சே வசதியா பேசு. ஆமா நீங்க வேற ஃப்ரெண்டு தான், ஆனாலும் உண்மையை சொல்லாம இருக்க முடியுமா? அது ஒரு அல்பம் பிசினாரி அப்படின்னு பேசக்கூடாது. அது தப்பு. ஏன்னா அது அல்பமாவே இருந்தாலும் பிசினாரியாவே இருந்தாலும் அதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்காம அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை அவர்கிட்ட வெளியில எடுத்து சொல்லக்கூடிய நல்ல விஷயம். இதெல்லாம் நம்ம படிக்காம விஷயமா? நம்ம எங்க படிச்சோம் இதெல்லாம்? இது எல்லாமே புறம் கூறாமையில படிச்சுட்டு போனோம். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச்சு. அழகான குரல். அப்ப நம்ம பின்னாடி அவரை பத்தி தப்பா பேசக்கூடாது. ஆனா நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும். ஏன்னா நம்ம நண்பனை தவிர வேற யாருமே நமக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்காக இன்னொருத்தர்கிட்ட போய் நம்மளை பத்தி பேச மாட்டாங்க. இப்ப நீங்க இதுல சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா, நான் இதை ஒண்ணு நல்லது பண்ணிருக்கேன் அப்படின்னு யாராவது போட்டாங்கன்னா அவங்களுக்கு வேண்டியவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? ஷேர்னு போட்டுறாங்க. எதுக்காக? இந்த நல்ல விஷயத்த எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. கெட்டதையே ஷேர் பண்றாங்க. அது வேற விஷயம். நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல விஷயங்களை நல்ல ஷேர் பண்ணினா அந்த நண்பனுக்கு ஒரு உத்வேகமாகும். சோ நண்பனுடைய தேர்ட் விஷயம் அது. நாலாவது என்ன அப்படின்னா, எப்போ எனக்கு தேவையோ அப்ப இருக்கணும். எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான சமயத்துல என்ன அப்படியே அந்தரகந்தல்ல விட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஓடிவிட்டான் அப்படின்னு சொன்னா அது என்ன நட்பு? அது உடுக்கை இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. இந்த அந்த குரல் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான குரல். இந்த கை போய் அந்த ஆடையை வந்து அது தொடர்றதுக்கும் அந்த நழுவறதுக்கும் கை போய் அதை சரி பண்ணறதுக்கும் எவ்வளவு கேப் இருக்கு. அது உடனே நடந்துரும்ல. அந்த அளவுக்கு அவன் வேகமாக நண்பனுடைய இடுக்கண்ணை களையணும் அப்படிங்கிறது. அப்போ என்ன பண்ணணும்னா ஆல்வேஸ் ஹி மஸ்ட் பி வித் திஸ் பர்சன். அப்போ ஒரு நண்பன் அப்படி இதெல்லாம் நீங்க எதுக்கு ஞானிக்கு சொல்றீங்க அப்படின்னா, நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, மைத்ரக அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃப்ரெண்ட்லினஸ். இந்த ஞானிக்கு இந்த அக்ஷர பிரம்ம உபாசகனாக இருக்கிறவனுக்கு ஃப்ரெண்டுன்னு யார் இருப்பா? சர்வபூத ஹிதேரதாகா அப்படின்னு இங்க முன்னாடி எதுல பார்த்தோம்? இப்பதான் பார்த்தோம். 4வது ஸ்லோகம் நினைக்கிறேன். சர்வபூத ஹிதேரதாக சர்வத்திர சமபுத்தயக. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியான பழக்கம், ஒரே மாதிரியான கோணம், எல்லா இடங்களிலும் இருக்கிற சமத்தை பார்க்கக்கூடிய அறிவு, இதெல்லாம் பார்த்திருக்கோம் முன்னாடி. அப்போ இந்த ஞானியாக இருக்கக்கூடியவன், இந்த ஞானி பக்தன், இவன் இப்படி வச்சுக்கலாம், ஞானி பக்தன் அப்படின்னு. இந்த ஞானி பக்தன் வந்து எல்லார்கிட்டயும் ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவனால முடிஞ்ச விஷயத்த அவன் அந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணறதுக்கு கொடுக்கணும். தன்னுடைய உழைப்பையோ இல்லது இதுவோ எப்படியோ ஒரு இடத்துல ஒரு விஷயமா ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதே மாதிரி அடுத்தவர்களுடைய ரகசியங்களை நம்ம கிட்ட யாராவது வந்து சொன்னாங்கன்னா அதை போய் வெளியில சொல்லக்கூடாது. இது எல்லாத்தையும் அவனுக்கு அப்ளை பண்ணிடுங்க. இப்ப 4 விஷயம் சொன்னேன், 4யுமே அப்ளை பண்ணிடுங்க. இப்படித்தான் எல்லார்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்? இதெல்லாம் பண்ணா எனக்கு என்னங்க கிடைக்கும் அப்படின்னு முன்னாடியே சொன்னேன் இல்லையா? மனம் அமைதியா. நீங்க இப்போ இவன்கிட்ட இருக்கிறது அங்க, அவன்கிட்ட இருக்கிறது இங்க, அப்படி இப்படி போட்டு விட்டு நம்ம ஜாலியா குளிர்காயெல்லாம் நினைச்சோம்னா ஃபைனலி ஒரு நாள் அது நம்ம கிட்டயே வந்து பஞ்சாயத்துக்கு வரும்போது இந்த மனசுல அமைதி காணாப்படும். அமைதி இல்லாத மனசுல எப்படி ஞான நிஷ்டைக்கு ஞான நிஷ்டை என்பது எப்படி ஏற்படும்?
ஆகையினால அவனுடைய குணமே எப்படி இருக்குன்னா மைத்ரக, ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்லி வித் ஆல், அதுதான் அவனுடைய குணம். அடுத்த குணம் கருணக. நம்ம கருணை அப்படிங்கிறதுக்காக ஒரு முழு அதிகாரம் படிச்சிருக்கோம். அருளுடைமை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. நம்ம அருள்ங்கிறது எவ்வளவு முக்கியம். அதுவும் ஒரு ஆஹ் சந்நியாச வாழ்க்கை வாழக்கூடிய, துறவரத்தை ஏற்கக்கூடிய ஒருவனுக்கு, துறவு மனப்பான்மையில் இருக்கக்கூடியவனுக்கு அருள் என்பது எவ்வளவு முக்கியங்கிறத ரொம்ப அழகா நம்ம 10 குறட்பாக்கள் படிச்சிருக்கோம். நீங்க அதெல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி கருணை அப்படிங்கிற விஷயத்த நன்றாக புரிந்து கொள்வதற்கு அந்த அதிகாரத்துல இருக்கிற கருத்துக்களை நாம எடுத்து சிந்திச்சு பார்க்கணும். கருணை அப்படின்னு சொல்லும் பொழுது முக்கியமானது என்ன? இங்கே சொன்னார் 6வது அத்தியாயம், ஆத்ம உபம்யேன சர்வத்திர சமம் பஷ்யதி யோர்ஜுன். என்ன மாதிரியே எல்லாரையும் நினைக்கணும். எம்பத்திங்கிறது இருக்கணும். கருணைங்கிறது கம்பேஷன். இந்த எம்பத்தி எப்படி வரும்? நான் எனக்கு கீறினா வலிக்கும்னா அவனுக்கும் கீறினா வலிக்கும். எனக்கு ரத்தம் வரும்னா அவனுக்கும் ரத்தம் வரும். எனக்கு அழுக வரும்னா அவனுக்கும் அழுக வரும். என்ன அசிங்கமா பேசினா எனக்கு மனசு சங்கடமா இருக்கும்னா அவனுக்கும் அசிங்கமா பேசினா அவனுக்கு மனசு சங்கடமா இருக்கும். சோ ஈக்குவலா ட்ரீட் பண்றது, என்னையும் இன்னொருத்தரையும் பார்க்கும் பொழுது. அப்ப நான் இப்படி பார்த்தேன்னா என்ன பண்ணுவேன்னா, இந்த வார்த்தை நான் பேசுறேனே இது அவங்க மனசை பாதிக்காதா? என்ன ஒருவேளை யாராவது பேசினா என் மனசு பாதிக்குமா பாதிக்காதா? ஒரு செகண்டாவது யோசிப்பேன்ல. அதுக்கப்புறம் நான் அந்த கடுமையான சொல்லுவேனானா சொல்ல மாட்டேன். கடுமையான செயலை செய்வேனானா செய்ய மாட்டேன். கடுமையான எண்ணத்தை நான் வளர்த்துப்பேனானா வளர்த்துக்க மாட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனம், வாக்கு, காயம் மூன்றாலும் இவை அனைத்தும் நடக்க வேண்டும். சும்மா கிடையாது. இது ஏதோ இப்ப நம்ம ஏதோ இது பண்றோம், சும்மா இது மனப்பாடம் பண்ணிட்டா போதும்ல, அப்படி கிடையாது. இது 2 மார்க்ஸ் கொஸ்டினே கிடையாது. திஸ் இஸ் எ லைஃப் லெசன். இந்த லைஃப்ல நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கார் பகவான். அதனால கருணை என்பது என்னை போலவே நான் பிறரை நினைக்கிறேன். ஒரு படி மேல போய் பாரதியார் சொல்றார், பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே அப்படின்னு. நீ எனக்கு அருள்றையோ இல்லையோ அவனுக்கு அருளணும் அப்படின்னு. அதனால அந்த பகைவனை கூட இரக்கத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இந்த பாரத சமுதாயமானது இருந்திருக்கிறது. அதனாலேயே பல நஷ்டங்களை நாம் அடைந்திருக்கிறோம். அதெல்லாம் வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய இன்வேஷன்ஸ் இதனாலதான் நடந்தது. பட் தோஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். ஆனா எப்படி ஒரு ஞானி பக்தன் இருக்கணும் அப்படின்னா கருணையோடு தான் அவன் இருக்கணும். மற்றவனுடைய கஷ்டத்தை பார்க்கும் பொழுது நமக்கும் கஷ்டமா இருக்கணும். அந்த கஷ்டத்துக்கு நாம ஏதாவது ஒரு உபகாரம் அவனுக்கு பண்ணக்கூடிய ஒரு நிலையில இருக்கும். நமக்கு தோணும், என்னது இப்ப உபகாரம் பண்றதுக்கு நம்மளால முடியும். அவன் சரி, அவன் சொல்றான், ஒருத்தன் எதிர்க்க எனக்கு 10 கோடி லாஸ் ஆயிடுச்சுங்க, இப்ப 10 கோடி வந்ததுனாதான் என்னால நான் நிமிர்ந்தே வர முடியும் அப்படிங்கிறான். உங்களுக்கு இரக்கமாவே இல்லையா அப்படின்னு கேட்கறான். நான் என்னோட இரக்கத்தை நான் எப்படி காட்டுறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. எல்லாத்துக்கும் நம்ம ஈக்குவலா அப்படியே காம்பன்சேட் பண்ணி கொடுத்துட முடியாது. ஏதோ ஒரு 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 சின்ன சின்ன விஷயம் நம்மளோட பிரயாசைக்குள்ள இருந்ததுன்னா கொடுக்கலாம். ஆனா அதுக்குதான் சுவாமிஜி சொல்றாரு எப்பவுமே, யார் எது சொன்னாலும் ஒரு நிமிஷம் நம்மளுடைய பிரேயர்ல அவங்கள சேர்த்து கொண்டு இந்த கஷ்டம் அவர்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு நம்ம ஒரு பிரேயர் வைக்கலாமே. அதுல என்ன நமக்கு குறைஞ்சு போயிட போறோம்? பிரேயர் பண்றதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. யாருக்காக வேணும்னாலும் ப்ரே பண்ணணும். நம்ம ஏதோ ஒரு ஒரு இப்ப சௌந்தரிய லஹரி பாராயணம்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த பாராயணத்தை நான் அவருக்கு டெடிகேட் பண்றேன். இந்த பாராயணத்தினால ஒரு புண்ணியம் கிரியேட் ஆறுதா இல்லையா? டெஃபினெட்லி கிரியேட் ஆறுது, நமக்கு தெரியும். அந்த கிரியேட் ஆற புண்ணியத்தை நான் அவருக்கு டெடிகேட் பண்றேன். நீ அவருக்கு இதை செய்து கொடு அப்படின்னு நம்ம பகவான் கிட்ட ஒரு பிரேயர் வைத்து விட்டு நாம அதுக்கான வேலைகளை செஞ்சோம்னா நிச்சயமாக அந்த பிரேயர் ஆன்சர் ஆகும். அந்த புண்ணியம் வேலை செய்யும். நம்ம கொடுக்கலன்னா யாரோ கொடுக்க போற, இருக்கிறவங்க கொடுப்பாங்க. இருக்கிறவங்க கொடுக்க வைக்கிறதுக்கு நாம ஒரு நிமித்தமா இருந்துட்டு போறோமே, அந்த ஒரு சின்ன செயலையாவது நாம கண்டிப்பாக செய்யணும். இது முக்கியமா ஒரு விஷயம் சுவாமிஜி இதுல சொல்றார். ஞானிக்கு, அந்த பக்தனுக்கு, ஞானி பக்தனுக்கு இது ஸ்பான்டேனியஸா இருக்க வேண்டிய குவாலிட்டி. அது இயல்பாக வரணும். இந்த கருணைங்கிறது இயல்பாக வரணும். அதனாலதான் இவர் அருளுடைமை வச்ச உடனே புலால் மறுத்தல் ஏன் வச்சாருன்னா, நீ அருள்லாம் இருக்கு எனக்கு, ஆனா நான் நான்வெஜ் சாப்பிடுவேன் போய் உட்காந்துராதப்பா. நீ அருளை காட்டுறதுக்கோட முதல் இடமே உன்னோட ஃபுட் பிளேட் தான் அப்படிங்கிறத வச்சார். அது இயல்பாக வரும். நம்முடைய இயல்பில் அது இருக்கணும் அப்படின்னு. மேற்கொண்டு இன்னும் இந்த ஸ்லோகத்திலேயே நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம படிக்கிறதுக்கு. அதையும் மற்ற அடுத்த ஸ்லோகங்களையும் நம்ம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். இன்னைக்கு இந்த அளவுல நான் இந்த சத்சங்கத்தை நிறைவு
ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி.